ஏற்கனவே ஒரு விளாக்ல சொல்லியிருப்பேன். ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு ஹெல்மெட் வாங்கலான்ட்டு தான் வந்து நானும் ஹஸ்பண்டும் போனோம். ஏன்னா என்னோட ஹெல்மெட் வந்து ரொம்ப மாசமா அந்த பிரெக்னன்சி டைம்ல இருந்து வண்டி ஓட்டாம, அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ் மெட்டர்னிட்டி லீவ்லேருந்து ஃபுல்லாவே வந்து யூஸ் பண்ணாம அது குருவிலாம் கூடு கட்டி வச்சிருக்கு. அதனால சரி புதுசா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் கடைக்கு போனோம். எனக்கு எந்த ஹெல்மெட்ட போட்டாலுமே வந்து தலைக்கு டொட டொடன்னு லூஸா தான் இருக்கு. அப்புறம் நான் நெனச்சேன் லூஸா போட்டா தான் நல்லா வந்து ஃப்ரீயா காத்தெல்லாம் உள்ள போயிட்டு வரும் தலைக்குள்ளன்னு. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ஏன்னா, நான் இதுக்கு முன்னாடி போட்டுட்டு இருந்த ஹெல்மெட் அப்படிதான் இருந்துச்சு. பட் கடைக்கார அண்ணாவும் என் ஹஸ்பண்டும் டைட்டா தான் போடணும் ஹெல்மெட்னாலே. அப்பதான் எங்கேயாவது விழுந்தாலும் கழண்டு விழுகாது அப்படின்னு சொன்னாங்க. என் சைஸ்க்கு கிடைக்கவே இல்ல. 2, 3 கடை போய் தேடி தேடி பார்த்தோம். எல்லாமே கொஞ்சம் லூஸா தான் இருந்துச்சு. கடைசியில ஒரு 3வது கடையோ, 4வது கடையிலயோ தான் எனக்கு ஏத்த சைஸே கிடைச்சது. அதுலயும் நெறைய மாடல்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. இப்ப வந்து மாடல் வந்து ரெட்ரோ மாடலாமா. இப்ப நான் போட்டுருக்கிறது வந்து ரெட்ரோ மாடலாமா. நான் நெனச்சேன் ரெட்ரோ படம் இப்ப வந்துச்சுல்ல, அதுல இந்த ஹெல்மெட் யாரோ போட்டு வராங்க போலன்னு. பட் வந்து இந்த மாரி ஹெல்மெட்க்கு மாடல் பேரே ரெட்ரோவாமா. நான் இதுக்கு முன்னாடி வேகா பிராண்ட்ல தான் போட்டிருந்தேன். சரி கொஞ்சம் டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணலான்ட்டு சொல்லிட்டு இந்த மாரி வாங்கியிருந்தேன். நான் ஒயிட் வாங்கியிருப்பேனா, ப்ரவுன் வாங்கியிருப்பேனான்னு சொல்லுங்க.